இன்னைக்கு எல்லார்ட்டையுமே இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நான் பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளவு நேரம் படிச்சா நல்லது, நான் எவ்வளவு நேரம் படிச்சேன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 5 மணி நேரம் படிச்சேன்னா என்னால வந்து கிளியர் பண்ண முடியுமா, நான் ஒரு 8 மணி நேரம் படிச்சா என்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த கேள்வி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்கறாங்க. பர்சனலாவும் வந்து எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்படி வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கேட்கறாங்க. இந்த எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் தனியா வீடியோ போடுறேன். இப்போ எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல வந்து சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நல்லா வேலை பார்த்துருக்கீங்கப்பா, நல்லா வேலை பார்த்துருக்கீங்க. ஒரு மத்தியானத்துல இருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் நீங்க வந்து பயங்கரமா வந்து வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு உங்களால சாப்பிட முடியுதோ, எவ்வளவு சாப்பிட்டா அப்படியே அப்படின்னு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பாடை வந்து எடுத்துப்போம். அவ்வளவு தூரம் நம்ம வந்து சாப்பிடுவோம். கரெக்டா? இன்னொரு மாதிரியான விஷயம் வந்து சொல்றேன். இன்னைக்கு எனக்கு நல்லா பசிச்சிருக்கு, நான் நல்லா சாப்பிட்டேன், பயங்கரமா நல்லா சாப்பிட்டுருக்கேன். அப்ப நாளைக்கு நான் வந்து சாப்பிடாம இருக்கலாமா? இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் அதனால நான் நாளைக்கு சாப்பிட மாட்டேன், நாளைக்கு நான் சாப்பிடல அதனால நான் அடுத்த நாள் வந்து நல்லா சாப்பிடுவேன், அப்ப அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் நல்லா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? டெய்லி எனக்கு பசிக்க தான் செய்யும், நான் டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். கரெக்டா? ஃபேக்டா தானே? இன்னைக்கு காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடாம இருக்க முடியாது, மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிடாம இருக்க முடியாது, காலையிலயும் சாப்பிட்டாகணும், மத்தியானம் சாப்பிட்டாகணும், நைட்டும் சாப்பிட்டாகணும். பிகாஸ் அது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். கண்டிப்பா சாப்பாடு நம்ம வந்து ரன் ஆகணும், நம்ம நடக்கணும், நம்ம பேசணும், நம்ம ஓடணும், ஆடணும் அப்படின்னா அதுக்கு தேவை ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து கிடைக்குது. அதே மாதிரிதான் நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆற்றல் என்ன? முறையா வந்து படிக்கணும். காலையில எவ்வளவு நேரம் படிக்க போறோம், மத்தியானம் எவ்வளவு நேரம் படிக்க போறோம், சாயந்தரம் எவ்வளவு நேரம் படிக்க போறோம். இதுதான் நம்ம கிளியர் பண்றதுக்கான ஒரு ஆற்றல், நம்ம இயங்குறதுக்கான ஒரு ஆற்றல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த டைம் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்றது எதை பொறுத்து இருக்க வேண்டும்? அடுத்த பாயிண்ட். இப்ப கண்டிப்பா நம்ம டெய்லி படிக்கணும், அந்த பாயிண்ட வச்சுக்கணும். ஏன்னா டெய்லி படிச்சாதான் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், எவ்வளவு நேரம் நம்ம வந்து படிக்கணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்றது வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா நீங்க எந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கீங்க, நீங்க என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்றது இருக்கு. இப்போ பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து காலையில நேரம் வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து வீட்டு வேலைகளை பார்க்கணும், சமைக்கணும், அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பவுஸை வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும், நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம டேக் கேர் பண்ணணும், இதெல்லாம் வந்து இருக்கு. அப்போ உங்களுக்கான நேரம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஒரு மத்தியானம் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் கிடைக்கிறதே வந்து பெருசு. அது ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்கும். எல்லா வேலையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நைட் ஒரு 9 மணில இருந்து ஒரு 12 மணி அப்படின்ற ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு பெருசா கிடைக்கும். ஏர்லி மார்னிங் ஒரு 5 to 7 வந்து உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும், இல்லைன்னா 5 to 6 ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கும். அப்ப காலையில 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், நைட்டு 3 மணி நேரம். இப்ப சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் டைம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 5 மணி நேரம் டைமை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதாவது நீங்க வந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுமா, அப்ப பேசிக்ஸ்லாம் அந்த டைமுக்குள்ள நம்ம எப்படி லேர்ன் பண்ண போறோம், அர்த்தமெட்டிக்ஸை நம்ம எப்படி ஸ்பீட் பண்ண போறோம், ரீசனிங்கை நம்ம எப்படி ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறோம், இதுல எந்த டைம்ல நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண போறோம் அப்படின்றத யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? கண்டிப்பா அந்த டைமை பொறுத்து நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதில் நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கோ அதை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட் இருக்கும், நல்லா பூஸ்டர் இருக்கும். அப்போ எனக்கு பஸ்ஸில் போடுறதுக்கு நல்லா வருது சார், இல்லை மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் எனக்கு நல்லா வருது சார் அப்படின்னா காலையில் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய லெவல் வந்து பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு நீங்களே பூஸ்டர் கொடுத்துக்கிறது. எப்படி காலையில் டீ சாப்பிட்டானு தான் நமக்கு வந்து உடம்பே அப்படியே இன்னைக்கு நாள் காலையில் விடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டை நீங்க வந்து படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களாவே ஓகே அப்ப இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால பண்ண முடியும். இப்போ நம்ம நார்மல் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்துருவோம். இதே தான் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு மென்னாவும் இருந்தாலும் சரி உமனாவும் இருந்தாலும் சரி காலையில இப்போ நீங்க ஒரு 9 மணிக்கு நீங்க ஆஃபீஸ் வந்து போறீங்க அப்படின்னா காலையில வெள்ளன ஒரு 5 to 7 இல்ல 5 to ஒரு 7:30 இல்லைன்னா 5 to இப்படி கூட சொல்லுவோம், ஏன்னா 7:30 வார்த்தை வேணா 5 to 7:30 இந்த மாதிரி ஒரு 2.5 மணி நேரம். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு நீங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock உட்காருங்க அப்படின்னா 8 to 11 8 to 12 அங்கிட்டு ஒரு 4 மணி நேரம். அப்போ உங்களுக்கான டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துல இருந்து ஒரு 6.5 மணி நேரம் உங்களால படிக்க முடியும்.
கண்டிப்பா இதை படிக்கணும். அப்பனா தான் நம்மளால இருக்கிற காம்படிஷன்ல எல்லாத்தையுமே அடிக்க முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப பின்னாடி ஒருத்தர் வருவான் பாருங்க, டெய்லி படிக்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து இருப்பான். இப்போ இந்த ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எது பூஸ்டரா தோணுதோ அதை முதல்ல வந்து பண்ணுங்க. அந்த நைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாக் டெஸ்ட் எடுக்கிறது, நீங்க உங்க டைமை வந்து இன்னும் நல்லா உங்களை ஃப்ரெஷ் அப்பா வச்சுக்கிறது. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர் அடிக்க கூடாது. அப்போ போர் அடிக்காத மாதிரி நம்ம நைட்டை எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டடீஸை நைட்ல நம்ம எப்படி கொண்டு போறது, ஒரு குரூப் செஷனா படிக்கிறது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து படிக்கிறது. அந்த டைம்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறது கஷ்டம். பட் ரீசனிங்கும் மேக்ஸும் நம்ம நல்லா போடலாம். ஒரு மாக் டெஸ்ட் எடுங்க. அந்த டைம்ல நீங்க மாக் டெஸ்ட் எடுங்க. ஒரு 10:30 மணிக்கு மேல நீங்க மாக் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பார்க்கறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து நல்லா ரிவிஷன் பண்ண போறோம். அடுத்து வந்து ஒரு 1 hour வந்து மாக் டெஸ்ட் போட போறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி ஆஸ்பிரன்ஸ் இவங்க தான் இந்த ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒரு சேலஞ்சிங்காக இருப்பாங்க. பிகாஸ் இவங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும், இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற நேரமும் அதிகமாக இருக்கும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற இன்புட்டும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா ஒரு ஃபுல் டே வந்து இவங்க வந்து படிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப நீங்க ஃபுல் டே படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நான் ஃபுல் டே நான் படிக்கிறேனே, நான் வந்து கெத்து அப்படின்னு காலர்லாம் தூக்க முடியாது. பிகாஸ் அந்த டைமை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்க, என்னென்ன டாபிக் நீங்க கேட்சப் பண்றீங்க அப்படின்றத நம்ம காலர் தூக்குறதுல வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, ஒரு 7 o'clock உங்களுடைய ஸ்டடீஸை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துனே நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங்ல வந்து ஆரம்பிங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் பண்றீங்க. அதுல ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெக்காபுலரிஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணி வைக்கிறீங்க. அது நீங்க வந்து ரிவைஸ் பண்றீங்க. இப்போ ஒரு நாள், இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மண்டே வந்து நீங்க ஒரு வெக்காபுலரி வந்து ஒரு 10 வெக்காபுலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதை போறப்ப அதை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றதுக்கு நீங்க 1 மணி நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு 9:30க்கு வந்து நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா, இந்த 9:30ல இருந்து நீங்க 1 o'clock இல்ல 11:30 வரைக்குமாச்சும் நீங்க வந்து படிக்கணும். அப்போ மார்னிங் 1 hour, அடுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 hours. இது உங்களுக்கு ஒரு 4 hours இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க வந்து உங்க லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீங்க ஒரு 4:30 உட்காந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன், அதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் வந்து பண்ணுங்க. அதுக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து எடுத்துக்கோங்க. தென் நீங்க ப்ராப்பரா ஒரு 6:30க்கு உட்காந்து ஒரு மாக் டெஸ்ட் எடுங்க. 6:30 to 7:30 ஒரு மாக் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் குவான்ஸ்லையும் ரீசனிங்லையும் எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த நாள் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம், எப்படி இந்த நாள் ஃபுல்லா நம்ம காலையில ஒரு டாபிக் படிச்சிருக்கோம், மத்தியானம் ஒரு டாபிக் படிச்சிருக்கோம், மாக் டெஸ்ட் போட்டிருக்கோம். அப்ப இதுல எதுலாம் நம்ம வீக்கா இருக்கும், நம்ம வீக் ஏரியா எது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நீங்க எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய லெவல் வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்போ உங்களுடைய ஸ்டடீஸ் ஹவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள வந்திருக்கும். கரெக்டா? இப்ப இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது உங்களுடைய வீக் ஏரியாவும் கவர் ஆகும், உங்க ஸ்ட்ராங் ஏரியா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப வீக் ஏரியா அப்படி என்னவாயிரும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஏரியாவா கன்வெர்ட் ஆகும். அப்ப எல்லா டாபிக்கும் இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், எல்லா டாபிக்லயும் நீங்க ஒரு ஆவரேஜ் பர்சனா கண்டிப்பா வந்துருவீங்க. இப்படின்னா டெய்லி பண்றீங்க. டெய்லி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே அறியாம நம்மளுடைய லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷ் வரணும் அப்படின்னா சிம்பிளி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிருங்க, ஒரு ஆர்சி போட்டுருங்க, ஒரு செக்ஷனல் மாக் டெஸ்ட் இங்கிலீஷ்க்கு வந்து எடுத்துருங்க. இதை மட்டும் நீங்க பண்ணாலே போதும். கண்டிப்பா உங்களுடைய லெவல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகும். சரி, இது ஒரு வாரம் பண்ணா போதுமா, 10 நாள் பண்ணா போதுமா, ஒரு மாசம் பண்ணா போதுமான்னு கேட்காதீங்க. உங்களால எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் போனுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கும் பண்ணணும், ப்ரிலிம்ஸ்க்கும் பண்ணணும். அது நான் வந்து சொல்லிடுறேன். அது நீங்க பிரிச்சுக்கணும். காலையில ப்ரிலிம்ஸ், ஈவினிங் வந்து மெயின்ஸ், இல்ல காலையில மெயின்ஸ், ஈவினிங் வந்து ப்ரிலிம்ஸ். ஏன்னா ஈவினிங் நான் வந்து ஒரு மாதிரி டல்லா இருப்பேன் சார், அப்ப நான் டெஸ்ட் தான் போட முடியும் அப்படின்னா நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கட்டத்துக்கு மேல டெய்லி மாக் டெஸ்ட் தான் எடுக்க போறீங்க, மார்க் டெஸ்ட் எடுக்க போறீங்க, ரிவ்யூ பார்க்க போறீங்க, அதுதான். பட் மெயின்ஸ்க்கு அப்படி கிடையாது. டாபிக் வைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், டாபிக் வைஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதுல முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா, இவன் ப்ரிலிம்ஸோட பேசிக்ஸே ஒழுங்கா படிக்காம மெயின்ஸ்ல போய் உட்காந்து மார்க் போட்டு மார்க் வரல, மார்க்ல மார்க் வரல அப்படின்னு ஃபீல் பண்றது. முதல்ல ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. அந்த டாபிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா பேசிக்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக் அப்படின்னா எப்படி இருக்கும்? பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் வடிவேலு கதையாதான் ஆகும், கிடு நம்ம வந்து ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதா எக்ஸாம்ல போய். அதனால நான் தப்பா பண்ணாதீங்க. இப்போயே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யார் எவ்வளவு டைம் வந்து படிக்கணும் அப்படின்றது. இப்போ இந்த டெய்லி ஆஸ்பிரன்ஸ் வந்து நான் 8ல இருந்து 10 மணி நேரம் படிக்க சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சுட்டு மறுநாள் வந்து அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, நம்ம நேற்று தான் 10 மணி நேரம் படிச்சிட்டோமே, இன்னைக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இருப்போம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. புரியுதா? நீ நேத்து வந்து ஒரு 5 மணி நேரம் படிச்சேன்னா அடுத்த நாள் 6 மணி நேரமா மாத்தணும், 6 மணி நேரத்தை 7 மணி நேரமா மாத்தணும். ஒரேதான் 10 மணி நேரம் உட்காந்து நம்மளால யாராலையும் படிக்க முடியாது. அதாவது ஒரே நாள்ல 10 மணி நேரம் படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மணி நேரத்துல ஆரம்பிங்க.
அதுக்கு அடுத்த வாரம் வந்து அதை 4 மணி நேரமா மாத்துங்க. அதுக்கு அடுத்த மணி நேரமா மாத்துங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு 6 மணி நேரம். அப்படி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய கிராஜுவல் ஒரு இன்க்ரீஸா தான் இருக்கணும். சடனா வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ரன்னிங் போறோம் அப்படின்னாலே சடனா கடகடன்னு நம்மளால ஓட முடியுமா? ஓட முடியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். வாக்கிங் போனாலும் அதானே, வார்ம் அப் பண்ணணும். கொஞ்சம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரு, ஒரு 200 மீட்டரு அப்படிதான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்தோன்னே நான் வந்து பாத்தீங்கன்னா 2000 மீட்டர் நடப்பேன். எதுக்கு? அதுக்கு அடுத்த நாள் நடக்கவே போக முடியாது. அந்த மாதிரி ஆயிரும். அதை தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸாக வந்து போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அப்போனா தான் ஸ்டேபிளாக பண்ண முடியும். நான் சொல்றது ஒரு லாங் டேர்முக்கான ஒரு விஷயம். ஷார்ட் டேர்மா நம்ம எப்பயுமே யோசிக்கக்கூடாது. லாங் டேர்மா நம்ம பண்றதுக்கு யோசிங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களுடைய ஒர்க்கிங் சுச்சுவேஷன், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுடைய டைம் அலோகேட் பண்ணுங்க. மினிமம் நீங்க நான் சொன்ன இந்த டைம்குள்ள படிச்சே ஆகணும். படிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து போஸ்டிங் அடிக்க முடியும். வேறாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹார்டின் பட்டனை மணி எனக்காக போட்டுவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.